Good evening, students. So last day before நம்ம இந்த sum பார்த்தோமா days of the week. So last நம்ம 7th sum வரைக்கும் பார்த்திருந்தோம் கரெக்டா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் உங்களை போட சொன்னேன், சால்வ் பண்ணீங்களா? ஸோ நான் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டேன், ஓகேவா? கரெக்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? ஸோ 7th சம் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே. 8th சம் பாருங்க. ஈச் ஆஃப் BROKENS, ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் தான். ஸோ ஹாலிடே ஆன் டிஃப்ரெண்ட் டே ஆஃப் வீக், ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டு சண்டே. சேம் அதே மாதிரி தான், மண்டேல இருந்து சண்டே. ஒன்லி 2 people ஹாவ் ஹாலிடே பிட்வீன் R and B. அதாவது ஸோ ஆருக்கும் பிக்கும் நடுவில் 2 பேருக்கு ஹாலிடேன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? அடுத்து ஒன்லி 2 people ஹாவ் ஹாலிடே பிஃபோர் R. அப்பனா என்ன அர்த்தம்? ஆருக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் லீவா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆர் எங்க வந்துடும்? ஆருக்கு முன்னாடி 2 பேர் அப்படின்னா ஆர் வந்து வெனஸ்டே. அப்போ 2 பேர் தள்ளி பி இங்க வந்துடுமா? ஸோ பி வந்து சாட்டர்டே, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 people ஹாவ் ஹாலிடே பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஸோ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆருக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் போட்டோமா? ஸோ இப்போ டோட்டலா ஆறு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. ஸோ அப்போ அதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா எஸ் வருவாங்க. ஸோ அப்போ எஸ் தான் லாஸ்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்லி 1 person ஹேஸ் ஹாலிடே பிட்வீன் கே அண்ட் இ. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக்கும் ஈக்கும் நடுவில் கண்டிப்பா ஒருத்தங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஓ ஹேஸ் ஹாலிடே இமீடியட்லி பிஃபோர் கே. அப்போ கேக்கு முன்னாடி கண்டிப்பா ஓ வரணுமா? ஸோ நம்ம இங்கேயும் கே போட முடியாது. ஸோ செகண்டா தான் என்ன போட முடியும்? கே. ஸோ கேக்கு முன்னாடி என்ன வந்துடும்? ஓ, ஓகேவா? ஸோ கேக்கும் ஈக்கும் நடுவில் யார் வந்துருவாங்கன்னா ஆர் வந்துருவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் பேலன்ஸ் என்ன இருக்கு? என் தான் இல்லை. ஸோ என்ன நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னது? ஹவு மெனி பீப்புள் ஹாவ் ஹாலிடே ஆஃப்டர் என். ஸோ என்னுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு ஹாலிடே? 2 பேருக்கு, ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ இந்த ஒன்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் கண்டிப்பா இருக்கும்னு அர்த்தம், ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ 9th சம் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? AYZ BCSW. நெக்ஸ்ட்
ஸோ 10th சம் பாருங்க. ஈச் ஆஃப் ABCDEFG. ஸோ அதே தான் 7 பேர் டிஃப்ரெண்ட் டேஸ் ஃப்ரம் மண்டே டு சண்டே. ஓகேவா? ஒன்லி 2 people have an exam before F. அப்படின்னா என்னது? Fக்கு முன்னாடி 2 பேர் அப்படின்னா F எங்க வந்துடும்? வெனஸ்டே. அடுத்து A has an exam immediately after F. அப்ப F கீழேயே யார் வந்துருவாங்க? A வந்துருவாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் E is not the last person to have an exam. அப்படின்னா E வந்து சண்டே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து G has an immediate exam before E. அப்படின்னா என்ன வரும்? G E வரும். ஸோ இங்க வந்து சண்டே. ஓகேவா? ஸோ சண்டே இல்ல மேல இருக்கிற ஏதாவது ஒண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அதே என்னன்னு சொல்லியிருக்கான்? இன் விச் G has an exam immediately before E which is on Friday. அப்படின்னா என்ன அர்த்தம்னா GEக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனா G எப்போ எழுதுறான்? ஃப்ரைடே எழுதுறான்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா G ஃப்ரைடேனா E என்ன வந்துடும்? சாட்டர்டே. அப்போ சண்டே E வராது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் படி கரெக்ட். அடுத்து ஒன்லி ஒன் பர்சன் எக்ஸாம் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஸோ ஆல்ரெடி இ போட்டோமா? ஸோ கீழே ஒன் பர்சன் வராது. ஸோ மேலே ஒரு கேப் விட்டு ஏ போடணும். ஓகேவா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ஹேஸ் எக்ஸாம் ஆன் மண்டே? ஸோ மண்டே யாருக்கு எக்ஸாம்? இ. சாரி சாரி, மண்டே யாருக்கு? பி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இக்கு முன்னாடி ஜி, எஃப்க்கு முன்னாடி டி கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் பி பற்றி எதுவுமே தரல. ஸோ ரிமைனிங் இருக்கிற பி தான் மேலே வரும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th சம் காப்பி பண்ணிக்கோங்க. ஆன்சர் போட்டவங்க செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th சம். இந்த இடத்துல தமிழ் மீடியம் இருக்கவங்க மட்டும் இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கரெக்ஷன் இருக்கு. எல்லுக்கு பிறகு வராது, எல்லுக்கு முன்பு. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஓகேவா? தமிழ் மீடியம் மட்டும் இதை மாத்திக்கோங்க. தமிழ் மீடியம் ஃபாலோ பண்றவங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இது எப்படி வரும்னா பீன்றவன் எம்முக்கு பிறகும் எல்லுக்கு முன்பும் உடனடியாக, அப்போ உடனடியாக அப்படின்னா முன்னாடியே. ஓகேவா? சரி சரி, டஸ் நாட் கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அழிக்கவில்லை. ஸோ இதுல நாட் வந்திருக்கு, இதுல நாட் வரல. ஓகே, அதுதான் வித்தியாசம். அந்த லாஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து சண்டே யாருன்னு கேட்டிருக்காங்க, வி. காப்பி பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இதோட இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மேம் இதை சென்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஆன்சர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம அது எதில் பார்க்க போறோம்னா ஃப்ளோர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்றத ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? லோயர் மோஸ்ட் ஃப்ளோரை ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ GHJKL and P lives on 6 different floors. அதாவது மொத்தம் எத்தனை ஃப்ளோரு? 6 மாடின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கட்டிடத்தில் 6 வெவ்வேறு தளத்தில். ஓகேவா? த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இன் த பில்டிங் இஸ் நம்பர் 1. ஸோ லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் என்னன்னு சொல்றாங்க? ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ கீழ்த்தளம் 1 அண்ட் எபோவ் இட்ஸ் நம்பர் 2. அது 1க்கு மேல 2. அந்த மாதிரி டாப் ஃப்ளோர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 6. ஸோ நம்ம இங்க அதே மாதிரி போட்டுக்கலாமா? ஸோ கீழே இருந்தா வரணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? மொத்தம் 6 ஃப்ளோர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 3 பீப்புள் லிவ் பிட்வீன் பி அண்ட் ஜே. ஓகேவா? அதுக்கு பக்கத்துலேயே கமா கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர் ஆஸ் பி லிவ்ஸ் பிலோ ஜே. அதாவது பி மற்றும் ஜேக்கு இடையே 3 பேர் மட்டுமே வசிக்கிறார்கள். ஸோ பிக்கும் ஜேக்கும் நடுவுல 3 பேர். ஆனா பி வந்து யாருக்கு கீழே இருக்கா? ஜேக்கு கீழே. அப்பனா ஜே மேல இருப்பான்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ பிக்கும் ஜேக்கும் நடுவுல பொதுவா எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. பட் பி வந்து ஜே, எப்பவுமே நம்ம இது வரைக்கும் போட்ட சம்ஸ்ல பிக்கும் ஜேக்கும் நடுவுல 3னா பியை மேல போடுவோம், செகண்டா கொடுத்துருக்கிறது கீழே போடுவோம். கரெக்டா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவனே பின்னாடி என்னன்னு சொல்லிட்டான், பி லிவ்ஸ் பிலோ ஜே. ஆனா பி தான் கீழே இருக்கான், ஜே மேல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பட் ஆனா எந்த ஃப்ளோருன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கட்டும். கே லிவ்ஸ் ஆன் அண்ட் ஆட் நம்பர் ஃப்ளோர். ஸோ அதாவது கேன்றவன் ஒற்றைப்படை எண்ணில் தான் இருக்கான். ஒற்றைப்படை எண் நீங்க என்னென்ன? 1 3 5. கரெக்டா? அண்ட் இமீடியட்லி அபோவ் பி. ஆனா யாருக்கு மேல இருக்கானா? பிக்கு மேல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ கே எங்க இருக்கும்?
இங்க இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஸோ கே இங்க வருமான்னு கேட்டா வராது. ஓகேவா? ஏன்னா கேக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ 1 2 3 கே எங்க தான் வரும்? தேர்ட் ஃப்ளோர்ல தான் வரும். கரெக்டா? கேக்கு கீழேயே யார் வந்துருவா? பி வந்துருவான். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல யார் இருக்கா? ஜே இருக்கா. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஜி லிவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் பிலோ எல். ஸோ ஜி அப்படின்றவன் யாருக்கு கீழே இருக்கானா? எல்லுக்கு கீழே இருக்கான். இப்போ கேப் எத்தனை இருக்கு? 1 2 3 கேப் இருக்கா? அதை அப்படியே ஃபில் பண்ணும். ஓகேவா? அண்ட் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் ஹெச். அப்போ ஜின்றவன் எல்லுக்கு கீழே இருக்கான், ஹெச்சுக்கு மேல இருக்கான். ஓகேவா? ஸோ ஜி எல்லுக்கு கீழே உள்ள தளத்திலும் ஹெச்சுக்கு மேலே உள்ள தளத்திலும் வசிக்கிறார். ஓகேவா? ஸோ இதை எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே ஃபில் பண்ணிக்கலாமா? ஸோ எல் ஜி ஹெச் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கொஷின் இப்போ என்னது? ஹூ லிவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் நம்பர் 5. ஸோ நம்பர் 5ல யார் இருக்கா? எல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? கான்செப்ட் அதே தான். ஓகேவா? அங்க நம்ம வந்து வீக் பார்த்தோம், பாக்ஸ் பார்த்தோம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? மற்றபடி சேம். காப்பி பண்ணிக்கோங்க. என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும். ஓகேவா? ஆட்னா ஒற்றைப்படை, ஈவன்னா இரட்டைப்படை. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட். ஸோ அதே மாடல் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்க அப்படின்னா AFJKP. சரிதா? ஸோ அதே எத்தனை பேர்னா 6 ஃப்ளோர்ஸ் தான். கரெக்டா? ஸோ சேம் த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இன் பில்டிங் 1. ஸோ கட்டிடத்தின் கீழ் தளம் 1, மேல் தளம் 2. அப்பனா மேல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இதுல இருந்தா கிவன் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? எஃப் லிவ்ஸ் ஆன் அண்ட் ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ எஃப் அப்படின்றவன் எங்க இருக்கான்? இரட்டை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார், ஆனால் 4ஆம் தளத்தில் இல்லை. அப்ப 4ஆம் தளத்தில் இல்லைன்னா வேற என்ன நம்பர் இருக்கு? ஒன்னு 6ஆம் தளத்துல எஃப் இருக்கணும், இல்லைன்னா 2வது தளத்துல எஃப் இருக்கணும். ஸோ கன்ஃபார்மா தெரியல, அதனால நான் லெஃப்ட்ல போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்லி 2 people live between F and K. அப்போ எஃப்க்கும் கேக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்களாம். இப்போ இங்க வந்து 2 ஆப்ஷன் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ நான் ஒன்னு லெஃப்ட் சைட் போடுறேன், இன்னொன்னு ரைட் சைட் போடுறேன். ஓகேவா? அப்போதான் புரியும். ஸோ இப்போ பாருங்க, ஒன்று நான் எஃப்ஐ வந்து 6th ஃப்ளோர்ல வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா எஃப் எங்க இருக்கும்? 2nd ஃப்ளோர்ல இருக்கும். கரெக்டா? 4 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2 people live between எஃப் அண்ட் கே. அதாவது எஃப்க்கும் கேக்கும் இடையே 2 பேர் வசிக்கிறார்கள். இப்போ நீ மேல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 கே எங்க வருவான்? 3வது. நீங்க இங்க 2வது ஃப்ளோர்ல ஒருவேளை இருந்தா 1 2 கே எங்க இருப்பான்? 5வது ஃப்ளோர். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 2 சான்ஸ் இருக்கிற சம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏதாவது ஒண்ணுல வந்து உங்களுக்கு நிக்கும், அப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து, ஜே லிவ்ஸ் ஆன் அண்ட் ஆட் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். அப்போ ஜே அப்படின்றவ ஒற்றைப்படை எண். கரெக்டா? ஆனா எங்க இல்ல? கீழே இல்ல.
அப்போ கீழே இல்லைன்னா இங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஜே இங்க இருக்கணும். கரெக்டா? ஏன்னா 1 கிடையாது, 3ல ஆல்ரெடி கே இருக்கு. ஸோ 5ல. இதே இந்த சைடு பாத்தீங்கன்னா 3ல தான் இருக்கணும். ஏன்னா 5ல என்ன இருக்கு? கே இருக்கு. கரெக்டா? ஸோ எய்தர் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பட் நாட் இன் லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். ஓகேவா? கீழ்தளத்தில் இல்லை. ஓகேவா? அடுத்து ஒன்லி 2 people live between ஜே அண்ட் கியூ. ஸோ ஜேக்கும் கியூக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜேக்கும் கியூக்கும் நடுவுல 2 பேர்னா கியூ வந்து செகண்ட். இங்க ஜேக்கும் கியூக்கும் நடுவுலனா கியூ வந்து 6th. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஏ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ ஜே. இப்போ இந்த இடத்துல தான் கொஸ்டின் தான் மாறும். ஏன்றவன் ஜேக்கு கீழேயே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏ ஜேக்கு கீழே வசிக்கிறார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஜேக்கு கீழே இடம் இருக்கா? ஸோ ஏ வந்துருச்சு. ஆனா கான்செப்ட் படி இதுல பார்க்கும்போது ஜேக்கு கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி எஃப் இருக்கு. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னது? ராங். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம இந்த மாடல் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 சான்ஸ் வரும்பொழுது நம்ம 2 விதமா போடணும். ஏதாவது ஒரு கிவன் க்ளூல வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும், மாறும். சரியா? அப்போ எது வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின் இப்போ எல்லாமே போட்டாச்சு, எக்ஸப்ட் பி மட்டும்தான் இல்லை. அப்போ பி தான் எங்க இருப்பான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பான். கரெக்டா? ஸோ கொஸ்டின், ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் பி அண்ட் ஏ? ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ சொன்னது புரிஞ்சா? வேணா இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை கிவன் செக் பண்ணிக்கலாம். கொடுத்ததும் நம்ம போட்டதும் கரெக்டா? ஸோ எஃப்ன்றவன் ஈவன் நம்பர்ல இருப்பான். ஆனா ஃப்ளோர் 4 கிடையாது. அப்போனா நான் எங்க போட்டிருக்கேன்? 6ல தான் போட்டிருக்கேன். பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து 2 people between எஃப் அண்ட் கே. ஸோ எஃப்க்கும் கேக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்களா? கரெக்ட். அடுத்து ஜே லிவ்ஸ் ஆன் அன் ஆட் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஜேன்றவன் ஆட் ஃப்ளோர்ல இருப்பான். ஸோ ஆல்ரெடி நான் கே போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இல்லைன்னா ஜே எங்க தான் இருப்பான்? 5th தான் இருப்பான். கரெக்டா? அடுத்து ஒன்லி 2 people live between ஜே அண்ட் கியூ. ஸோ ஜேக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர். ஸோ 2 தள்ளி கியூ போடணும், செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடும். அடுத்து ஏ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ ஜே. ஸோ ஜேக்கு கீழே யார் வராங்க? ஏ. ஸோ ஒரு இடம் காலியா இருந்துச்சு, அங்க ஏ வந்துருவாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் காலியா இருக்கும். ஸோ இதுல இல்லாதது என்னன்னு பாத்தீங்கன்னா பி. ஸோ பி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஏஎஃப் ஜேகே பிக்யூ. ஸோ அதே 6 ஃப்ளோர் தான். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் 1. ஓகேவா? ஸோ கீழ்த்தளம் 1ம் 2 அப் டு மேல் தளம் எது வரைக்கும்? 6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? எஃப் மற்றும் கேக்கு இடையே 2 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். ஸோ அப்போ ஒன்லி 2 people live between எஃப் அண்ட் கே. ஸோ எஃப்க்கும் கேக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஆனா தெரியாது நமக்கு. கரெக்டா? ஸோ அதனால எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? எந்த ஃப்ளோர்னு தெரியல. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஒன்லி 2 people live between கியூ அண்ட் ஏ. கியூக்கும் ஏக்கும் நடுவில் அதே மாதிரி 2 பேர் இருக்காங்களாம். ஓகேவா? அடுத்து ஒன்லி 1 person live between ஜே அண்ட் ஏ. ஸோ ஜேக்கும் ஏக்கும் நடுவில் ஒருத்தன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்ததே பாருங்க, ஜே லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ ஜே தான் கீழே. இட் மீன்ஸ் என்ன வரும்? ஜே தான் இங்க வருவான்.
ஜேக்கும் ஏக்கும் நடுவுல யார் இருக்கான்? ஒருத்தன் இருக்கான். கரெக்டா? இப்ப இந்த இடம் புரிஞ்சா? ஆக்சுவலா நம்ம கொஸ்டின் படி நம்ம இங்கதான் ஜே போடணும். கரெக்டா? ஏன்னா ஜேக்கும் ஏக்கும் நடுவுல ஒருத்தங்கன்னு இருப்போம். ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்? ஜேன்றவன் தான் கீழே இருக்கான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அப்பனா ஏக்கு கீழே ஜே வந்துரும். ஸோ ஏக்கும் ஜேக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? அடுத்து எஃப் லிவ்ஸ் எபவ் ஏ. ஸோ ஏக்கு மேலதான் எஃப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஃபில் ஆயிடுச்சா? ஸோ அதை எழுதலாமா? ஜே, அப்புறம் ஒரு கேப் வரும் ஏ, அதே மாதிரி 2 கேப் வரும். இங்க யார் வருவா? கியூ. ஓகேவா? இப்போ இந்த பேலன்ஸ் நம்ம இங்க ஃபில் பண்ணோம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? எஃப் லிவ்ஸ் பிலோ ஏன்னு கொடுத்துருக்கானா? ஸோ இப்போ எஃப்க்கும் கேக்கும் நடுவுல 2 பேர். கரெக்டா? ஸோ நான் இப்போ இங்க கே போட்டேன்னா எஃப்க்கும் கேவுக்கும் நடுவுல 2 பேர் வந்துட்டாங்களா? இப்போ ஒண்ணு மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் யார் வருவாங்க? ஏஎஃப் ஜே கே பி. ஸோ பி மட்டும்தான் இல்லை, பி வந்து 4th ஃப்ளோர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் பி அண்ட் கியூ. ஸோ பி கியூக்கும் நடுவில் யார் தான் இருக்காங்க? ஒரு பர்சன் தான் இருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா? இதுல வந்து ஃப்ளோர் நம்பரே கொடுக்கல, ஒரே ஒரு கிவன் தான். ஜே மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஸோ அந்த ஜேவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீக்வன்ஸ் வந்துடும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. ஃபோர்த் சம் ஏஎஃப் ஜேகே பிக்யூ. நீங்க சால்வ் பண்ணுங்க பாப்போம். அதே 6 ஃப்ளோர் தான். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க.
நான் ஒருத்தங்களுக்கு 3 வருது, 2 வருது. ஆன்சர் வந்து 2. சரி, நான் சீக்வன்ஸ் எழுதுறேன், கரெக்டா போட்டிருக்கீங்களா பாருங்க. கொஷின் வந்து ஜேக்கு மேல எத்தனை பேர்? ஓகேவா? ஸோ ஜேக்கு மேல 2 பேர். பாருங்க, யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா பாருங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். ஃபிஃப்த் சம் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை யாருக்காச்சும் புரியல, சால்வ் பண்ணி காட்டணும்னா சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. இதோட இது தேர்ட் மாடல். ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஃபிஃப்த் சம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். ஆன்சர் 2 கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சொல்லுங்க.
ஓகே. ஸோ ஃபிஃப்த்து சம்முக்கு எழுதி போடுறேன், எழுதிக்கோங்க. காப்பி பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து டீக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை பேர்? ஓகேவா, 2 பேர். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் சால்வ் பண்ணுங்க. வெரி குட். 6க்கு 2 கரெக்ட். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பாப்போம். சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. சிக்ஸ்த் சம். ஸோ நான் போடாதவங்க போட்டுக்கோங்க, நான் எழுதி போடுறேன். சரியா? ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கொஷின் வந்து ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் ஏ அண்ட் எஸ். ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் உள்ளனர் கேட்டிருக்காங்க. 2 பேர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. யாராவது போடாதவங்க இருந்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
கரெக்ட். செவன்த் சம்க்கு 1 கரெக்ட். குட் கரெக்ட். ஓகேவா? சரி ஓகே. நான் ஆன்சர் நோ எழுதி போடுறேன். எழுதாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் எந்த கொஸ்டினாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? தெரியாம போட வேணாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8 சம் சால்வ் பண்ணுங்க. எய்த் கொஸ்டினுக்கு 2 கரெக்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சுக்கும் கேக்கும் நடுவில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. மாற்றி கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கும் கேக்கும் நடுவில் 2 பேர். ஆன்சர் 2 ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் நைன்த் சம் சால்வ் பண்ணுங்க. கரெக்ட். நைன்த் ஒன்னுக்கு 5 கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதா செக் பண்ணுங்க. நான் நைன்த் சம்முக்கு எழுதி போடுறேன். ஓகேவா? ரிமைனிங் இருக்கவங்க கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு கீழே எத்தனை பேர்? ஸோ 5 பேர். ஓகேவா? ஏகேபி கியூஜேஎஃப். நெக்ஸ்ட் 10th சம். 10th சம் போடுங்க.
10க்கு ஆன்சர் 2 கரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் வந்து எஸ்ஸுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? 11th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பாப்போம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒன்லி கே லிவ்ஸ் above ன்னு இருக்கு பாருங்க. கே ஓகேவா? ஈக்கு மேலே கே மட்டுமே அப்படின்னா கே எங்க வந்துரும்? 6th பொசிஷன்ல வந்துரும். அதாவது ஈக்கு மேல யார் மட்டும்தான் இருக்காங்கன்னா கே மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தென் ரிமைனிங் இருக்கிறது அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்லி இந்த எபவ் பிலோ அந்த மாதிரி கொடுத்தானா ஒன்று மேலே இல்லைன்னா கீழேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எபவ் அப்படின்றப்போ டாப்ல வரும், பிலோனா லோயர் மோஸ்ட் 1 கிட்ட வரும். சரியா? ஆன்சர் 2 கரெக்ட். ஸோ இது போட்டிங்களா? ஸோ பேலன்ஸ் வந்து இசட் எம் எஃப் எல். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 12th ஒன் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கொஸ்டின். இங்க பாருங்க, ஒன்லி சி லிவ்ஸ் above பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்கு மேல யார் மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம்? சி மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ ஒன்லி சி லிவ்ஸ் above பி. ஓகேவா? அதே மாதிரி ஒன்லி ஏ லிவ்ஸ் பிலோ எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்முக்கு கீழே யார் மட்டும்தான் இருக்காங்க? ஏ மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒன்லி வந்தா மேல இல்லைன்னா கீழே. ஓகேவா?
ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யார் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்காங்க. எஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். ஓகேவா? எல்லாருக்கும் வந்துச்சா? ஸோ நடுவில் என்ன வரோம்னா 4 ஆல்ரெடி போட்டாச்சா, என்னும் எஸ்ஸும் வரும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th சம் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வி கரெக்ட். ஓகேவா? குட். ஸோ எழுதிக்கோங்க, போடாதவங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? இ யூ டி எக்ஸ் வி எஃப். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். இந்த இடத்துல நோ ஒன் லிவ்ஸ் எபோவ் பி அப்படின்னா என்னன்னா பிக்கு மேல யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 6th ஃப்ளோர்ல தான் யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க.
3 correct. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து ஜிக்கு கீழே எத்தனை பேரு? 3 பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டூ கரெக்ட். ஸோ பிக்கும் ஒய்க்கும் நடுவில் எத்தனை பேர்னா 2 பேர். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்துச்சா பாருங்க. ஸோ இதில் அவனே சொல்லிட்டான், ஆர் லிவ்ஸ் ஆன் டாப் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஆருக்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பேர். ஸோ இதில் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர் 5 கிடையாதுன்னா அப்போ கியூ இங்கே தான் வரும். கரெக்டா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் 16th சம் போடுங்க. சேம் இதுதான். நோ ஒன் லிவ்ஸ் அபவ் கே அப்படின்னா கே தான் மேல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கொஷின் வந்து லிவ் பிலோ ஜே. ஸோ ஜே கீழே எத்தனை பேர்? 3 பேர். ஓகேவா? ஆன்சர் 3 கரெக்ட். ஓகேவா? கேஎஃப் ஜே பிக்யூஏ. நெக்ஸ்ட் 17th சம்.
எஸ் கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் அதுதான் பாருங்க. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து ஃப்ளோர் நம்பர் 2 யாரு? எஸ். எல்லாருக்கும் வந்துச்சா? வந்து இதே மாடல் தான். லாஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 18. கரெக்ட் ஆன்சர் டு கரெக்ட். வெரி குட். லாஸ்ட் ஆன்சர் பார்த்தலாம். ஸோ என்ன டாப்பு? எம் ஆர் எம் எஸ். ஓகேவா? கொஷின் வந்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர்னா 2 பேர். கரெக்டா? ஸோ ஆன்சர் 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட், வேர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 3 மாடல், ஸோ 3 மாடல்ஸுமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதோட இந்த பசில் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.